குறித்த நேரமா நான் யார் ஆதரவில் தனி மரமாகி விட்டேன். எனக்கு எந்த உறவில்லாமல் திருப்பி பார்க்க முடியல, என் கணவரை பார்க்க முடியல. என் நிலைமை யாரிடம் போய் முறையிடுவேன் தாயி? நான் யாரிடம் சொல்லுவேம்மா? நான் யாரிடம் சொல்லுவேம்மா? ஏமா அழுவுற நீ? ஏமா ஐயா இருக்கிற இடத்த நான் காட்டுறேன்பா. என்ன பண்றது? நானும் போன வேட்டைக்கு வந்துட்டேன். ஐயா எங்க இருக்கிறாரு தேடி கண்டுபிடிப்போம். வா, 2 பேரும் போவோம். வா. எங்க போய்க்கிறாரு தெரியாதா? உனக்கு தெரியாதா? என் கணவர் போன இடம் உனக்கு தெரிஞ்சடா. உன்னை நம்பிதானடா அனுப்பல. நான் கேட்டுட்டு வரேன் தானடா சொன்னேன். எங்க போனது தெரியலன்னு சொல்றியாடா? அன்பு எங்கேயாவது பார்த்து கண்டுபிடிச்சு பண்றவர அன்பு பார்வையிலே அரண்மனைக்கு சென்றால் கண்டிப்பாக என் மனைவி கணவனை சந்திக்கலாம். பொட்டும் வை
நான் எத்தனையோ முறை சொன்னேன், என் வார்த்தையை கேட்கவே இல்லை. அந்த சனியனை பார்த்தே திறப்போன்னு சொல்றேன். அவன் முகத்திலேயே விழிக்கிறது பிடிக்கலடி. என்னங்க இருந்தாலும் நான் பார்க்கணும் அல்லவா? அவளை திருமணம் செய்து நின்றவரே, அவள் மீது எனக்கு ஆசையே கிடையாது. அப்படியா? என் ஆசை எத்தனையும் உண்மைதான். அவன் முகத்தை நான் திரும்பி கூட பார்க்க மாட்டேன். உள்ளதா இருப்பா. அந்த சனிய முகத்தை பார்த்து சீக்கிரமா. சரிங்க. யாருமா நீங்க? பார்த்தா தெரியுதா? சரி, எவ்வளவு தூரம் வந்துக்கிறீங்களா? நான் பெண்ணு. அது தெரிஞ்சு எனக்கு கண்ணு. அக்கா இருக்காங்களா? அக்கா உள்ள இருக்கிறாங்க. இன்னும் இவ்வளவு உரிமையா நம்ம நாட்டுக்கு வந்து அக்கா இருக்கிறாங்களா? அவங்க யாரு? முதல்ல நம்ம ஐயா எங்க கேக்குறாங்க? யாரு அவரோ பாரு. ஆமா, எங்க ஐயா இருக்கிறாரு. நீ வந்து கேக்குற எங்க ஐயா எங்க இருக்கிறாரு? ஐயா இருக்காரு. ஆமா, நீங்க யாரு? நான் ஜாரா. நான் ஜாரி உனக்கு சொல்லணுமா? என்ன சொன்னாதானே நான் போய் சொல்ல முடியும். நீ போயிட்டு தங்கச்சி வந்து சொல்லு. தங்கச்சி உன்னை பார்க்க உங்க தங்கச்சி வந்து சொல்லு. அக்கா தங்கச்சி ஐயா வந்துக்கிறாருடா. டேய், ஐயா வந்துக்கிறாரு. ஐயா கூட யாரும் வந்துக்கிறாங்க. ஐயா வந்துட்டாருமா. நீ இதால அழுவாத. ஐயா கூட யாரும் வந்துக்கிறாங்க. யாரும் தெரியல. அத போய் பாரு. யாரும் தங்கச்சான் யாரு? துரோகி பச்சோதி பாவி, இந்த பாவிக்கு திருமணமாகி அவன் முகத்தை விதிக்கலையே, அவன் கூட ஒரு நாள் கூட இல்லைங்க அப்படின்னு சொல்லி இந்த பாவி போய் சொல்லிட்டாரு. இப்ப அந்த பாவி நிறமாத கர்ப்பமாக இருக்கிறாளே. ஐயா, நான் என்ன செய்யுது? என்னடி நடந்தது? ஏன் இந்த ஒப்பாரி? என்ன நடந்ததா? என்ன நடக்கல? என்ன நடக்கல? என்ன நடந்தீங்க பாருங்க. அவளை பாருங்க, பாருங்க. அவளை திருமணம் பண்ணி அவளுடைய முகத்திலே விழிக்கல. அவ கூட ஒரு நாள் கூட இல்லைன்னு சொன்னீங்களே, பாத்தீங்களா? நிறமாத கர்ப்பமாக இருக்கிறார். இந்த பாவி மோசம் போயிட்டேங்க, மோசம் போயிட்டேங்க. ஐயா, நான் எப்படி முகத்துல முடிக்கல, அவ்வளவு கூட இல்லைன்னு சொல்லிட்டு திருமணம் முடிந்து எனக்கு அவளுக்கு நீண்ட நாள் உங்களுடைய பிறகும் குழந்தை செல்வமே கிடையாது. அவளோடு இல்லாம நான் எங்க போயிருந்தேன்? அப்பொழுதெல்லாம் பிறக்கான குழந்தை இப்போது ஒரு வருட காலமாக உன்னோடு இருக்கிறீங்க. ஏன் கூட இருக்கிறீங்க? இந்த ஒரு வருட காலமாக ஏன் கூட இருக்கிறீங்க? எப்படி இந்த குழந்தை எப்படி வந்தது? எப்படி வந்தது? அங்க பாருங்க. கனவு கண்டிருக்கியா? கனவா? இல்ல பைத்தியம் என்ன பிடிச்சிருச்சா? நான் பைத்தியமா? நான் பைத்தியம் அல்ல, கனவும் அல்ல. அத பாருங்க, இப்படி இருக்கிறீங்க பாருங்க, அத பாருங்க. கொடியவனை குடும்பத்தை கிடைக்க வந்த கோடாளி உன்னை அலர்மணியை தலைமையிலே விட்டுவிட்டு வேட்டையாடுவதற்காக காவலகத்தில் போராண்ட காலம் முடித்துவிட்டது. ஆனால் அப்பொழுதெல்லாம் பிறக்காத குழந்தை இப்பொழுது கர்ப்பமாக இருக்கிறது. இந்த கனவுக்கு காணுங்கள். உன்னை சொல்ல முடியாதா?
என்னுயிரே காம்பாக மாறிவிட்டாயடி. உனக்கும் எனக்கும் திருமணம் முடிந்து பல ஆண்டுகளும் இவனோடு சேர்ந்து நமக்கு குழந்தையே பிறக்கவில்லையே. நாட்டு மக்கள் அனைவரும் நம்மை பார்த்து இழிவாக பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். பிள்ளை பெறாத மனதியை உழைக்கிறார்கள் என்று நினைத்து நான் இல்லாத சமயத்தில்
வேறொரு ஆடுகளோடு ஒன்று சேர்ந்து கூடை கலந்து எப்படி கரவையே சுமந்து வருகிறார் கண்டவனுக்கு காத்துக்கே தேவடியா இந்த கரியை நாடருக்கு சமயத்தில் உனக்கு எனக்கு பிறந்த குழந்தைதாங்க இது. இது தவறா நினைக்காதீங்க அத்தா, தவறா நினைக்காதீங்க. என்னங்க போதை நிறுத்துங்க. ஏங்க அக்கா வைக்கிறீங்க? எதற்காக அடிக்கிறீங்க? இதை பாருங்க. அந்த அறிவுக்கு காரணம் என்று நான் கேட்டு சொல்றேன். அப்படியா? சரி, உனக்காக நான் பஞ்சனையை காத்து கொடுக்கிறேன். அப்படியா? விரைவில் இந்த கருவிற்கு காரணம் யார் என்று நான் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆகட்டும். அக்கா